ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி நம் சூழ்ச்சி இந்த புத்தகத்துக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணி வாங்கினுங்க. இந்த மனுஷன் பேசுறத கேட்டாலே அவ்வளவு அழகா இருக்குது. தோப்பாவுக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் அப்படின்னா டி தர்மராஜ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். டி தர்மராஜ் ஒவ்வொரு தடவையும் யுகபாரதி சொல்லுவாரு, இவர் ஒரு மிகச்சிறந்த வக்கீலுங்க, இல்லாத ஒரு கேஸை இவரே போடுறாரு, போட்டுட்டு அதுக்காக தர்க்கம் பண்ணி வாதாடி அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அந்த மாதிரியான ஒரு நோட் தான் ஜல்லிக்கட்டு. இதுல வர முதல் ஆர்டிக்கல் ஜல்லிக்கட்டை பத்தி தான். ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாரும் ஒரு புரட்சிகரமான ரொம்ப எழுச்சி பூர்வமான தமிழ் மானம் சார்ந்த தமிழ்நாட்டுக்காரங்கனாலே போராட்ட குணம் மிக்கவங்க அந்த மாதிரியான ஒரு பார்வையில தானே பார்த்திருப்போம். நான் அப்படிதான் பார்த்தேன். ஆனா இந்த மனுஷன் எல்லாத்தையுமே கட்ட உடைக்கிறாருங்க. ஒவ்வொன்னா இவங்க எப்படி திரண்டாங்க, இந்த திரள்றதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன, அது எல்லாத்தையுமே விளக்கிட்டு போறாரு. அதுக்காக அவர் பயன்படுத்துற வார்த்தை தான் வெகுஜனவியம். வெகுஜனவியம்னா உடனே நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தோணும், ஓகே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது. வெகுஜனம் அப்படின்றது திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையப்போ எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க. அந்த போராட்டத்தை யாரு தொடங்கினாங்கன்னு தெரியாது, யாரு எப்படி முடிச்சு வச்சுட்டு அதுக்கு யாரு ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க, ஆத்தர்ஷிப் எடுத்துப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. அப்படியான ஒரு இடத்துல இதுல இருக்கிற சில கருப்பு பக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு ஜல்லிக்கட்டு விஷயத்துல. அவங்க எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாத்தையுமே விளக்கி வைக்கிறாங்க. ஆனா அரசியல் பேசுறாங்க. அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுறாங்க, ஈகோ கிரிட்டிசிசம் பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க, கார்பரேட்டுக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா சில விஷயங்கள் எல்லாம் அவங்க கான்சியஸா தடுக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா இவங்க இந்த அரசியல் எல்லாம் பேசினாங்கன்னு பார்த்தோம். ஆனா இவங்க என்னென்னத்தெல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னு டி தர்மராஜ் பட்டியலிடுறாரு. 1, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அகமுறங்களை பத்தி அவங்க பேசவே இல்லை. அது பெண்ணியமோ தலித்தியமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. பொது எதிரி எப்பயுமே தமிழ்நாட்டுக்கு வெளியே, இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற எதிரியை கட்டமைச்சு இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு தட்டுறாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, அதேதான் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கல, இந்த சுதந்திர போராட்டமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளோட எதிரி, அவங்களை வெளியே அனுப்பிட்டா நம்ம எல்லாரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்றதுக்காக வேற வேற மொழி, மதம், இனம், சாதி எல்லாத்தையும் கடந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரட்டி ஒரு புற எதிரியை நம்ம வெளியே அனுப்பணும். இப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்டார் மக்களுமே சேர்ந்து ஒரு புரட்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் நம்மளோட எதிரி இருக்கிறாங்கன்னு சித்தரிச்சு இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. வெற்றி கண்டாலுமே இதனுடைய அடிநாதம் என்ன, இந்த வெகுஜனவியம் எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்றத தெளிவா விளக்கி சொல்றது தான் ஜல்லிக்கட்டு. தலைப்புக்கு ஏற்ற மாதிரி புக்கோட கவர் டிசைனும் சொல்லி ஆகணும். பிரவேகா ரொம்ப சூப்பரா வடிவமைச்சிருக்காரு அட்டைய. அதே மாதிரி சாஃப்ட் பப்ளிகேஷனும் சொல்லவே தேவையில்ல. அவங்களோட எல்லா புத்தகங்களுமே ரொம்ப குவாலிட்டியா, ரொம்ப நீட்டா, சூப்பரா இருக்கும். அதனாலே இவரோட ஒட்டுமொத்த தொகுப்பையும் வாங்கிட்டேன். அது இல்லாம அங்க கவர் டிசைன் பிடிச்சதுக்காக எல்லாம் இந்த 3 புக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த புக்கு மட்டும் இல்ல, எல்லா புத்தகத்தையுமே ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. சாஃப்ட் பதிப்பதற்கு முதல்ல ஒரு நன்றி. அங்க போய் இவரோட ஒட்டுமொத்த தொகுப்பையும் எடுத்துட்டு வந்தாச்சு. ரித்விக் ஒரு புக்கும் இருக்கு. நம்ம அதை பத்தி எல்லாம் பேசலாம். இதுல இது முதல் ஆர்டிகல் தான். அடுத்தடுத்த ஆர்டிகலை வாசிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம்.